வெல்கம் டு உங்கள் மைண்ட் விலாக்ஸ் மகளே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சங்ககிரியில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை, அதாவது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட இந்த மலைக்கோட்டை வந்து திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இராணுவ கிடங்கு மாதிரி வந்து அமைச்சு இராணுவ கிடங்கு மாதிரி பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மக்களே வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க ஹைட்டை. ஸோ இது வந்து முதல் நுழைவாயில். வாங்க அடுத்தடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். வேற லெவலுங்க. இந்த பாறையோட அமைப்புகள்லாம் எங்க இருந்து இந்த பாறையெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. இந்த மலை உச்சி வரைக்கும் இருக்குதுங்க. பாருங்க சின்னதா ஒரு வழிப்பாதை மாதிரி இருக்கு. அப்படியே இதில் வந்தோம்னா அந்த சைடு இருக்கும் போல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுழைவாயிலுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய நுழைவாயிலாகவும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது. இந்த நுழைவாயிலுக்குள்ளே வந்து இப்படி வந்தீங்கனாலும் வந்துடலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. மேலே வந்தோடனே ஒரு பெருமாள் கோயில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோயிலுக்கு பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிணறு இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கிணறு. கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போக வேண்டியது இருக்குது. வந்து பாருங்க இங்கே அங்கங்கே சின்ன சின்ன துவாரமாக இருக்குது. துவாரமாக இருக்குது. இதெல்லாம் உள்ளே வந்து பாம்பு கிம்பு இருக்கலாம், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக வர்றது ரொம்ப முக்கியம். 19-18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை அப்படிங்கிறதுனால ரொம்ப பாலடைஞ்சு பழுதடைஞ்சு தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து காதலர்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பார்க் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. பாதுகாப்பு கிடையாது, ஒரு பராமரிப்பு கிடையாது. பார்ப்போம் இன்னும் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திப்பு சுல்தான் காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இராணுவ மையமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலகட்டங்கள்லேயும் வந்து இராணுவ தளங்கள் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன துளைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அணு ஆயுத குண்டுகள் வந்து வரத்துக்கான துளைகளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே நிறைய சுரங்க பாதைகள் இருக்குது, சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது. ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க ஒரு பழைய ஆஞ்சநேயர், அதாவது குடைவரை ஆஞ்சநேயர் மாதிரி குடைவரை ஆஞ்சநேயராக இருக்காப்புல. ஸோ இந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஸோ பாறை இடுக்குகள், அதாவது இந்த வழியாக உள்ளே போய் இங்கேருந்து எதிரிகளை வேவு பார்க்கறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் இதெல்லாம். பாருங்க அந்தாண்ட பாருங்க வழி தெரியுதா? இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. லொக்கேஷனு ஸோ நம்ம அதை கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த கோயில், இது அந்த கோயில், அது வந்து அந்த கிணறு, இது டோட்டல் சங்ககிரி. ரைஸ் இப்போ பாருங்க பாறையிலேயே படிக்கட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த சீனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரிங்க
அப்படியே டர்னா அப்படியே வளைஞ்சு 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 இந்த மலை மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுவர்கள் இருக்குது. இந்த சுவர்கள் வந்து அங்கங்கே ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்து வழியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுகுண்டு இதெல்லாம் வந்து வச்சு யாராவது போர் தொடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா இது பண்ணுறது, அதாவது சுடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி தான். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே நம்ம என்னத்தை விளாக போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஏறுறோம், ஏதோ ஒரு மண்டபம் இருக்குது, பார்த்தா ஒரு ஜோடி உள்ள உட்காந்துருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் காதலர்களோட ஆக்கிரமிப்பு கோட்டையாக இருக்குது இது. சரி, வயிறறியில் லைட்டாக வைத்தறிச்சல் தான். ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்க. இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கணும், பாதுகாக்கலை. வெறும் கத்தாழை செடியாக இருக்குது, மேலே இருக்குதுங்க லாஸ்ட் எண்டில். வாங்க போ. பயமாத்தாயா இருக்கு. மக்களே, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை வந்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து அடுத்த சந்ததி கொண்டு போய் பத்திரமா சேர்த்தணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மலைக்கோட்டை வந்து அந்த லிஸ்ட்டில் வராது. ஏன்னா பாதுகாப்பே கிடையாதுங்க. இப்போ பாருங்க, இது ஒரு மண்டபம். இங்கே பாருங்க, மீன் கொடி பறிச்சு வச்சிருக்காங்க. சிற்பங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு மேல வந்து பாதை ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் போல. அந்த உச்சி வரைக்கிலுமே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில்னு தெரியல. வேற லெவலுங்க. பாருங்க, இப்ப பாருங்க, இந்த வழியை பார்த்தீங்களா? அதாவது அந்த சுவர்களை ஒட்டின மாதிரியே அப்படியே வந்து ஒரு கோயில் போற அமைப்புல இருக்குது. சேஃப்டி இல்லைங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே பாலடைஞ்சு இடிஞ்சு அந்த கண்டிஷன்ல இருக்குது. ChatGPT கேட்டோம்னா இந்தியாவிலேயே 2வது பெரிய போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வேற லெவல் வியூங்க. இந்த இடத்துல ஒரு இடிஞ்ச கோவில் மாதிரி இருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அது என்னான்ட்டு. இங்க பாருங்க, ஐயோ பயமா இருக்குதுங்க. இல்லை என்ன மாதிரி ஆபத்து இருக்குன்னு தெரியாது. பாருங்க, இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. ஸோ இடிஞ்ச நிலைமையில இருக்குதுங்க. எப்படிங்க
இதெல்லாம் வந்து ரொம்ப இடிஞ்ச நிலமையில இருக்குது. ஸோ இதை எப்படி இவங்க எடுத்து பராமரிக்க போகிறாங்க, எப்படி இதை பாதுகாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பழைய 16 வருடம் பழைய கட்டடமாக இருந்தாலும் ரொம்ப பழுதடைஞ்சிருக்குது. ஒரு பாதுகாப்பு இல்லை, முறையான பராமரிப்பு இல்லை. ஸோ மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடமா அதை மாற்றிருந்தாங்கன்னா வேற லெவல் டூரிஸ்ட் பிளேஸுங்க அது உண்மையாலுமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ் தோன்றிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இடம் அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் பாருங்க, ரொம்ப பழமை வாய்ந்த செங்கல். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சப்பட்டையான செங்கல் தான் இருக்கும். ஸோ இந்த செங்கலை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது எவ்வளோ பழமையான ஒரு கட்டடம்ன்ட்டு. பாருங்க கைஸ், இந்த விளாக் வந்து நான் வந்து என்னென்னமோ நான் ஐடியா பண்ணேன். ஸோ இந்த விளாக் ஒரு மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ஸோ நான் நினச்சேன் எந்த மாதிரியுமே இந்த விளாக் வரல. இருந்தாலும் இந்த விளாக் நான் அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, இது வந்து திப்பு சுல்தான் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அதாவது 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அப்போ வந்து கட்டப்பட்ட ஒரு கல் கோட்டை. ஸோ இது வந்து ஒரு கல் கோட்டைங்கிறத தாண்டி இப்போ ஒரு காதலர் கோட்டை மாதிரி இருக்குது. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஃபேமிலியாக வந்தாலுமே நமக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இன்னும் மேலே மேலே நிறையா வந்து போயிட்டே இருக்குது. அந்த சீன பெருஞ்சுவர் மாதிரி மேலே வரைக்குமே அந்த கோட்டைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நம்மளால் வந்து போக முடியல. இது வந்து தப்பாக சரியான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்க வேண்டிய ஒரு இடம். ஸோ நாம் வந்து இந்த தமிழர் பண்பாடு, ஸோ இந்த கோட்டையை பற்றின விவரம் இதெல்லாம் நிறைய சொல்லணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்தேன். ஸோ வந்து இங்கே பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சங்ககிரி கல் கோட்டை இல்லை, இது ஒரு காதலர் கோட்டை.